ஒரு பொண்ணை லவ் பண்ணி அதை ப்ரப்போஸ் பண்ணி அந்த பொண்ணையே நான் தான் கல்யாணம் பண்ணணும்னு அடம்பிடிச்சு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு கடைசி வரைக்கும் 12 வருஷம் கல்யாணம் ஆகியும் ஒரு நாள் கூட அந்த பொண்ணுக்கிட்ட பாசமாக பேசாமல் எதுவுமே எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாமல் கேட்டதை வாங்கி கொடுக்காம இந்த மாதிரி இருக்க ஒரு ஹஸ்பண்டு கூட எப்படிங்க வாழ்கிறது? என் ஃப்ரெண்டோட லைஃப் அப்படி தான் போய்கிட்டுருக்கு. ஆனால் அவர் பயங்கரமாக எக்ஸ்பெக்ட் பண்ணுவார். வீடு நீட்டாக இருக்கணும், நல்லா துவைக்கணும், மடித்து வைக்கணும், குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் செய்யணும், அவருக்கு கரெக்டாக செய்யணும், அதே மாதிரி ஹோட்டலில் வாங்கக்கூடாது. இந்த மாதிரி எல்லாம் எதிர்பார்க்குறவர் அவங்க ஒய்ஃப் எதிர்பார்ப்பாங்க அப்படிங்கிறத ஏன் நினைக்க மாட்டேங்கிறாருன்னு தெரியல. 12 வருஷமாகவும் புலம்பிக்கிட்டே அந்த பொண்ணு இதே மாதிரி தான் குடும்பம் நடத்திக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் அவர் மொபைலுன்னு அடிக்ட் ஆகி பப்ஜி கேமில் அடிக்ட் ஆகி அவ்வளோ பிரச்சனை ஆகியும் அவங்க அம்மா சொன்ன ஒரே வார்த்தை, அந்த பையன் கேம் தானே விளாட்றான், வேறு ஏதாவது தப்பான ரிலேஷன்ஷிப்லேயும் இருக்கான்னு ஒரு வார்த்தை கேட்கும்போது அந்த பொண்ணுக்கு எப்படி இருக்கும்னு கேட்டு பாருங்கள். இப்போ வரைக்கும் அந்த மாப்பிள்ளை வீட்டில் மாப்பிள்ளையும் சப்போர்ட் கிடையாது, மாமனார் மாமியாரும் சப்போர்ட் கிடையாது, கொழுந்தனாரும் சப்போர்ட் கிடையாது. இப்போ வரைக்கும் 2 தடவை வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லிட்டாங்க. அப்பயும் அந்த பொண்ணு அமைதியாக வெளியில் வந்துருச்சு. ஹஸ்பண்ட் அமைதியாக படுத்து தூங்கிட்டு அவங்க வெளியில் போன்னு சொன்னதை கேட்டுட்டு தான் இருந்திருக்காங்க. இந்த சுச்சுவேஷன்லேயும் அந்த பொண்ணு அந்த குழந்தைங்களுக்காக மட்டுமே வாழ்கிறா. வேறு எதையுமே திங்க் பண்ணல. வேறு ஏதாவது திங்க் பண்ணணும்னு நினச்சாலும் அவள் கண்ணு முன்னாடி வர்றது என்னமோ அந்த 2 குழந்தைங்க மட்டும்தான். இப்படிப்பட்டவங்களெல்லாம் என்னங்க பண்ணுறது?